யாராவது காலையில் 5 மணிக்கு கல்லறை தொடுத்துக்கு போவாங்களா? ஆனால் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் சென்றார்கள். மகதலேனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்திருந்து கல்லறைக்கு போகிறார். எதற்காக போகிறார்? இயேசு உயிர்த்தெழுந்துப்பாருன்னு அவரை பார்க்கறதுக்கு போனாங்களா? இயேசுனுடைய சடலத்தை பார்ப்பதற்கு, அதற்கு சுகந்த வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை யாரோ நமக்கென்று திறந்தளிப்பாய் சீராய் சுகந்தம் இடுவதற்கு யாரோ நமக்கென்று திறந்தளிப்பார் சீராய் சுகந்தம் இடுவதற்கு வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கேகினாளே வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கேகினாளே கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை வாரீரோ சுகந்தமிட அருமை கிறிஸ்துவின் சடலமதை. இயேசுவாமி உயிர்த்தெழுந்துருப்பேன்னு சொன்னார். எல்லாத்தையும் யாருமே அதை நினைவில் கொள்ளவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. இயேசுவாமி அடக்கம் பண்ணின நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான நாளாக இருந்தனால யாருமே அடக்கம் பண்ணுறதுக்கு போகவில்லை. 2 பேர் தான் போனாங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் வீட்டுக்கு வந்து ஓய்ந்திருந்தார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள். அவர் ஓய்வு நாளை ஆசரித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே இருட்டோடே எழுந்து கல்லறைக்கு போகிறது யாராவது காலையில் 5 மணிக்கு கல்லறை தொடுத்துக்கு போவாங்களா? ஆனால் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் சென்றார்கள். இயேசுவின் மீதுள்ள அன்பிலே, இயேசுவின் மீதுள்ள பாசத்திலே, அவர்கள் விசுவாசத்திலே சென்றார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சரியான ஒரு தெளிவான கருத்து இல்லாமல் இருந்தார்கள் என்று தான் பார்க்கிறோம்.